அன்றைக்கு 2011 இருந்து 2013 14 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. 2014 தான் மோடி வரார். மோடிக்கு அப்புறமா இவர்கள் தான் தெரியுமே காலில் விழுற வந்து குரூப் ஆச்சு. காலில் உளுந்து அதாவது நிதியை பெற்றாங்களான்னு தெரியல, இங்க இருக்கிற மாநில சுயமரியாதை எல்லாம் போய் அடகு வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால அப்போது இந்த மாதிரி நிலைமை கிடையாது. அப்படி இருந்தும் வந்து கடனுடைய அந்த நிதி பற்றாக்குறையை ஆட்சிக்கு வந்த ஓராண்டுக்குள் சரி செய்தது திமுக அரசு. இன்னைக்கு நிதி எந்த திட்டம்னாலும் எடுத்துங்க சார், முழுமையான நிதி ஒன்றிய அரசால் தரப்படுகிறதா என்ற கேள்வி மக்கள்கிட்டே நான் வைக்கிறேன். இல்ல இப்ப இந்த கேள்விக்கு பாஜக தரப்புல நம்ம பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு கிட்ட நிதி எதிர்பார்க்கறாங்க, கரெக்ட். ஆனா மத்திய அரசு சொல்லக்கூடிய திட்டத்தை அவங்க செயல்படுத்துறாங்களான்னு கேட்டா செயல்படுத்த மாட்டாங்க. அதை முரண்டு பிடிக்கிறாங்க, இதை கொண்டு வாங்க அதை கொண்டு வாங்கன்றாங்க. ஒரு ஸ்கீமை அமல்படுத்தினா அதை அமல்படுத்த இது தயங்குறாங்க. ஆனா அமல்படுத்துறதுக்கான ஸ்கீம் காசை மட்டும் கேட்கறாங்கன்னா ஜல்ஜீவன் யாரோட ஸ்கீம்? ஒன்றிய அரசோட ஸ்கீம். அதை வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணலையா இது தமிழ்நாடு அரசு? இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமே, இம்ப்ளிமெண்ட் ஆகி அதற்கான நிலுவைத் தொகையை கேட்கிறோம். இன்னைக்கு பேரிடர் மேலாண்மை, இன்னைக்கு வெள்ளம் வருது, இன்னைக்கு இல்ல நிதி கொடுக்கலன்றதுனால இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் கொடுக்காம இருக்குமா நலத்திட்ட உதவிகள்லாம்? இவர்கள் தரவில்லை என்றாலும் அந்த திட்டத்தின கீழே தமிழ்நாடு அரசு அதற்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்துன்னு தான் இருக்கு. இல்ல இப்ப திமுக அரசுக்கு இருக்கிற மாதிரியான நிதி நெருக்கடி மத்திய அரசுக்கு இல்லைன்றீங்களா, ஒன்றிய அரசுக்கு இல்லைன்றீங்களா? அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கொடுக்காம இருக்காங்க? எத்தனை 29 ஸ்டேட்ல எத்தனை ஸ்டேட் கொடுத்துருக்காங்க? அந்த கேள்வி வரும்ல. எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குறாங்க. சென்ற பட்ஜெட்ல ஆந்திராக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க பாருங்க, பீகாருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்கன்னு பாருங்க, பாஜக மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க பாருங்க சார். எவ்வளவு குற்றச்சாட்டு அதான் சார். நீங்க 29 ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி பாருங்க.